ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, த ட்ரெயின் டு பூசான் அப்படின்னு 2016 ரிலீஸ் ஆன யான் சாங் ஹோ அப்படின்ற ஒரு டேரக்டரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த ட்ரெயின் டு பூசானில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட் கேம்லலாம் ஒருத்தர் வருவார். அவர் பேர் தெரியல, பட் ஆனால் ஸ்குவிட் கேமில் இவரோட ஃபேஸ் நான் பார்த்ததுனால இவர் வந்து லீட் ரோலாக நடிச்சிருப்பார். ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான ஃபண்டு மேனேஜராக அவர் நடிச்சிருப்பார். ஸோ அவரை வச்சு தான் கதையும் மூவ் ஆகும். எப்படின்னா, படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு விதமான கெமிக்கல் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போகிற வர கார்லலாம் வந்து டோல் பூத்தில் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குவாரண்டைன் மாதிரி அந்த ஏரியாவை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிற வர கார்னெல்லாம், இப்போ நமக்கு கொரோனா டைமில் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் கொட்டினாங்க இல்லையா, இதெல்லாம் தெரிச்சாங்க இல்லையா, சானிடைசர் மாதிரி அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வரப்போகிற கார்னெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. ஸோ அப்படி வரப்போ அந்த சானிடைசர் ஸ்ப்ரே பண்ண கார் வந்து ஒரு மான் மேலே இடிக்குது. ஸோ அந்த மான் மேலே இடித்ததுக்கப்புறம் அந்த மான் வந்து கீழே விழுவுது. அந்த டிரைவர் அடித்து தள்ளிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மான் எந்திரிச்சு நடக்கிறப்போ வந்து அது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளைண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, டிமாண்டி காலனியில் அவங்க வந்து ஒரு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாகும் இல்லையா, அது மாதிரி வந்து இவங்களோட கண்ணெல்லாம் வெள்ளையாகுது. ஸோ வெள்ளையானதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மான் வந்து என்ன தப்பிச்சு போயிடுது. ஸோ இதுலேருந்து என்ன விஷயம் ஒன்று காமிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஜாம்பிஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவை ஒரு ஃபண்ட் மேனேஜராக காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவர் ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு போனதுனால இவரோட குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைக்கே அவங்க அம்மாவை பார்க்கணும். அவங்க அம்மா வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூசான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் இருக்காங்க. ஸோ அந்த பூசானுக்கு வந்து போகணும், அதாவது இந்த குழந்தையோட பர்த்டே கிஃப்டாக அந்த பூசானுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணுன்னு அது கேட்குறப்போ வந்து இவர் வந்து ஏதோ முடியாதுங்கிறாரு இனிஷியலாக. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து மைண்டில் காம்ப்ரமைஸ் ஆகி அவர் பொண்ணுக்காக இவர் வந்து அந்த பூசானுக்கு வந்து அவர் போகணுன்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ பூசானுக்கு போய் அவங்க ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரெயின் டிபார்ட் ஆகும் பார்த்துருக்கீங்களா, அந்த ட்ரெயின் டிபார்ட் ஆகிற நேரத்தில் ஒரு கேரக்டர் வந்து உள்ளே ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கேரக்டர் உள்ளே வரும். அவங்க ஜாம்பி அட்டாக் ஆனவங்க. ஸோ அவங்க ஜாம்பி அட்டாக் ஆகி அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கடிக்கிறாங்க. கடித்ததுக்கப்புறம் எல்லாருமே ஜாம்பியாக மாறிடுறாங்க. ஜாம்பியாக மாறினதுக்கப்புறம் ஒரு சில பர்டிகுலர் கேரக்டர்லாம் எப்படி இதுலேருந்து மீண்டு வராங்க, இந்த ட்ரெயின் பூசானுக்கு போச்சா போகலையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு படம். ட்ரெயின் டு பூசான் பார்த்துருக்கீங்களான்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு அந்த டைமில் தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. ஸோ ஒரு தரமான படம், எந்த விதமான ஒரு 18+ எதுவும் இல்லை. ஜாம்பி அட்டாக் மட்டும்தான் இருக்கே தவிர எந்த விதமான ஒரு 18+ சீன்ஸும் இல்லை. எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயலன்ஸ் வந்து அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணுறது மட்டும்தானே தவிர அதை தாண்டி ரொம்ப பிளட் ஷெட் வர மாதிரி ஒரு வயலன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லாதனால இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ஜாம்பி மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு பக்காவான ட்ரீட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஜாம்பி மூவிஸ்லாம் பிடிக்கும். பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு வேர்ல்டு ஜாம்பி மூவினா அது இந்த ட்ரெயின் டு பூசான் அண்ட் பெனின்சுலா படமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்த ஃபஸ்ட்டு ஜாம்பி படம்னா, ஜாம்பி படம்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதே வந்து நம்ம தமிழில் ஜெயம் ரவி நடித்து ரிலீஸ் ஆன மிருதன் படம் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்தை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய படங்கள் வருது ஜாம்பி படங்கள். பட் ஆனால் இந்த படம் ஜாம்பி படத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்துச்சு. இதில் வந்து லவ், அப்புறம் செல்ஃப் லவ் டுவர்ட்ஸ் அதர், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டியாக இருக்கணும் அப்படின்றது, ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்து ஒருத்தனை எந்த லெவலுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புக்கு தள்ளும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பார் அந்த டைரக்டர். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது படத்துங்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும், நான் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கமெண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ் கூட அனுப்புங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.